கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு இடைவேளை, அதற்கு பின்பாக மீண்டுமாக ஒரு வேதாகம முத்து பைபிள் பேர்ல் செஷன். என்னுடைய தலைப்பு 2025 an இன்ட்ரெஸ்டிங் இயர். 2025 ஒரு மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வருஷம். வேதத்தின் பிரகாரமாக, இன்னும் மறைபொருள்களின் அடிப்படையிலே எப்படி என்று சொல்லி பார்த்தால் அநேக ஆதாரங்கள் உண்டு. அந்த ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். சரி, இதற்குள்ளாக போகலாம். எதை வச்சு ஆரம்பிக்கிறோம், எப்படி நம்ம பில் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் என்றால் உங்களுக்கு மிகவும் ஒரு ஈடுபாடை தூண்டத்தக்க விதமாக இது இருக்கும். சரி, முதலாவதாக 2025 அண்ட் 77 இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு மாதத்திற்கு முன்பாக, 2 மாதத்திற்கு முன்பாக 2025 அண்ட் ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிள் என்று சொல்லி ஒரு வேதாகம முத்து கொடுத்துருந்தோம். பைபிள் பேர்ல் 43 நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பைபிள் பேர்ல் 45. அதுல என்ன சொல்லியிருந்தோம்னா 2025க்கும் ஃபர்ஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிளோட டோட்டலுக்கும் எப்படி ரிலேஷன் அப்படின்னு சொல்லி அதுலயே இந்த ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம். 2025க்கும் 77க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த 77 வச்சு இப்ப நிறைய பில் பண்ண போறோம். ஆக அதை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பர் பேட்டர்ன்ஸ் வேதத்தை வைத்து இன்னும் நிகழ்வுகளை கொண்டு எப்படி 2025ஓடு ஒரு ஒரு விசேஷித்த ஆண்டாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. சரி, முதலாவதாக 77 அப்படிங்கிறதே ஸ்பெஷல் நம்பர். ஏன்னா 7 அப்படிங்கிற நம்பர் பர்ஃபெக்ஷன். 11 அப்படிங்கிற நம்பர் யோசேப்பினுடைய எண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோசேப்பு 11ஆவதாக பிறந்தார் யாக்கோபுக்கு பிறந்த குமாரர்கள்ல. அவருக்கு அடுத்து 12வது மகன் வந்துட்டு பெஞ்சமின். ஸோ யோசேப்பு 11ஆவது. ஆனால் 11 அப்படிங்கிற எண்ணுக்கு இன்னொரு அர்த்தம் கூட நம்ம கொடுக்கலாம். என்னன்னா 11 என்பது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா 40 என்பது கூட குறிக்கப்பட்ட அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும். குறிக்கப்பட்ட காலம்னு கூட எடுத்துக்கலாம், குறிக்கப்பட்ட ஒரு நபர்னு எடுக்கலாம். இப்ப 11 என்பது எப்படி காலத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 வசனங்கள் தான். என்னன்னா உபாகமத்திலேயே முதல் அதிகாரத்திலே ஒரு 2 வசனங்கள்ல 11 என்ற எண் வரும். உபாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. பைபிள் போட்டுக்கலாம். முதல் வசனம் பாருங்க. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவில் இருந்து. அப்ப 11 days டிராவல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். The wilderness, the plain, there are 11 days அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப 11 நாள் தூரம் என்பது பிரயாண தூரம். அப்ப பிரயாண தூரம் அப்படின்னா 11 நாள்ங்கிறது ஒரு காலக்கணக்கு. 11 நாட்கள் என்று சொன்னா அது ஒரு காலப்பகுதி. 11 நாள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளலாம். இன்னும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா, அதே அதிகாரத்துல 4வது வசனத்தை பாருங்க. 4வது வசனம் பாருங்க. 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் வித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். அப்ப வனாந்தரத்துல 40 வருஷம் முடிய போகுது. 40வது வருஷத்துல 11ஆம் மாதத்துல இந்த ஒரு டைம்ல ஆரோன் மரிச்சிடறாரு. எப்பன்னா 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியில. இது 11ஆம் வருஷம் முதல் தேதியில மோசே இதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது 11வது மாதம் 30ஆம் தேதியிலையோ அல்லது 12வது மாதம் முதல் தேதியிலையோ மோசே மதிக்கிறார். அப்ப 30 நாட்கள் துக்கம் கொண்டாடுறாங்க. 41வது வருடத்துல அவர்கள் கானானை கடந்துதான் பஸ்காவே ஆசரிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் யோசுவால நீங்க கண்டினியூஸா படிச்சீங்கன்னா, டைமை கால்குலேட் பண்ணீங்கன்னா புரியும். ஆனா இந்த 4 வசனங்கள்ல 11 என்பது மீண்டுமாக ரிப்பீட் ஆயிருக்கு. 11th மந்த் என்று சொல்லி. அப்ப
இங்க 11th மந்த், இங்க மேல பாத்தீங்கன்னா 11 டேஸ். ஆஹா, இங்கிலீஷ் பைபிள்ல 2வது வசனத்திலையும் சரி 3வது வசனத்திலையும் சரி நீங்க 11 என்று இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கலாம். அப்ப 2 வசனங்கள்ல 11 ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது கோயின்சிடன்ஸா இருக்காது. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா 11வது மாதம் என்பதும் காலக்கணக்கு, 11 நாள் என்பதும் காலக்கணக்கு. அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா டைம் ரிலேட்டட் என்டிட்டி ரிப்பீட்டட் ட்வைஸ் இன் 4 இயர்ஸ். அப்ப 14னா அப்பாயிண்டட், ஸோ இட் மீன்ஸ் அப்பாயிண்டட் டைம். அப்ப 40வது வருடத்துல 11வது மாதத்துல கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே என்ன செய்யறாருன்னா, மோசே இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் தனக்கு வித்த யாவையும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனம் பாருங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். அப்ப 40 வருஷம் அவங்க தண்டனை அந்த காலப்பகுதி முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. அப்ப என்ன சொல்றாருன்னா, யூ ஹாவ் டெல்ட் லாங் இனஃப் இன் திஸ் மவுண்ட் அப்படின்னா டைம், இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அப்பாயிண்டட் டைம் 40th இயர்ல 11th மந்த்ல. அப்ப எப்படி நினைக்கலாம்னா 40னா அப்பாயிண்டட், 11னா டைம். அப்ப இந்த ஒரு காலகட்டத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா டைம் டு கோ அப்படின்னு சொல்றாரு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப 77 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 7னா பர்ஃபெக்ஷன், 11னா டைம். அப்ப 7 into 11 77. அப்ப பர்ஃபெக்டான ஒரு டைம்ல. இன்னும் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நாம பார்த்தோம்னா அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வம்ச வரலாறு மரியாள் இடத்துல ஆரம்பிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மத்தேயுல சொல்லப்பட்டது யோசேப்பு இடத்துல, இங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது மரியாள் இடத்துல ஆரம்பிச்சு, ஆதாம்ல ஆரம்பிச்சு மேல போனீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லியிருக்கோம். தகப்பனை வச்சு ட்ராக் பண்ணி, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார் என்று சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போகும். நீங்க ஆதாம்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இங்க இயேசு 77வது நபராக வருவார். வேணா கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்ப 77 அப்படிங்கிறது குறிக்கப்பட்ட காலத்திலே அவர் பிறந்தார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. குறித்த காலத்திலே தேவன் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார்னு சொல்லி. அப்ப சரி, 77க்கும் 2025 என்ன சம்பந்தம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் ஒரு தனி நாடாக விடுதலை அடைந்ததிலிருந்து இப்ப இருக்கிற 2025 தான் 77th இயர். 1948 பிளஸ் 77 யூ வில் கெட் 2025. அப்ப அது மாத்திரமல்ல, நீங்க யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே 153 மீன்கள் பிடிபட்டது என்று சொல்லி அந்த 153 என்கிற எண்ணை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். 153 பெரிய மீன்கள். ஏன் இந்த 153 அப்படிங்கிற நம்பர் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. 153 ஒரு ஸ்பெஷல் நம்பர், அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து நீங்க 3 தடவை அதனோட பெருக்கி கூட்டிங்கன்னா 153 வரும். இது 1 3 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 தான். 5 into 5 into 5 போட்டீங்கன்னா 125. 3 into 3 into 3 27. அப்போ 125 plus 27 plus 1 வந்துட்டு 153 தான். இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. இது போன்ற ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. 370 ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர், 371. அதை நீங்க கியூப் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அதே நம்பர்ஸே வரும். சரி, ஆனா இந்த 153ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த 153 எண்கள் 1 2 3 up to 153 எடுத்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 77. அப்ப 153ல பாதி, சரி பாதி நடு எண். அப்ப இந்த பக்கம் 76, இந்த பக்கம் 76, நடுவுல 1 வரும். அப்ப இது 77வது எண். 76 plus 1 77. இந்த பக்கம் ஒரு 76 வந்தா 153. அப்ப அதே போல யோவான் 21 பாத்தீங்கன்னா அதுல 25 வசனங்கள் இருக்கும். மேபி டைம் மார்க்கர் ஃபார் இதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 25 வசனம். யோவான்ல கடைசி அதிகாரத்துல 25 வசனங்கள். அது இட் குட் பி அ மார்க்கர் ஃபார் 2025 இருக்கலாம். சரி, இப்ப உதாரணத்துக்கு இந்த வருடத்துல உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம உறுதியா நடக்கும்னு சொல்ல போறது இல்லை, ஏன்னா அதற்கு முன்பாக அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
இன்னும் சரியாக நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ஆண்டில் நந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த ஆண்டுல இறுதிக்குள்ளாக உயிர்த்தெழுது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7 ஆண்டு உபத்திரவ காலம் இந்த ஆண்டு ஆரம்பிக்க வேண்டும். அப்ப 7 அப்படிங்கிற அந்த எண்ணை நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 2025 இருந்து +7 பாத்தீங்கன்னா 2032. 2032ங்கிறது அப்ப 84th இயர் ஆஃப்டர் 1948. அப்ப இப்ப 77 பத்தி பார்த்துட்டோம். இந்த வருஷம் 77th இயர். வேற 7 இயர்ஸ் ஆட் பண்ணோம்னா 84th இயருங்கிறது 2032. அதாவது இஸ்ரவேல் சுதந்திரம் அடைந்து 84வது ஒரு வருஷமாக இருக்கும் 2032. இப்ப 2025 இன்க்ளூட் பண்ணி கவுண்ட் பண்ணா, இப்ப 84 விட்டுருங்க, 2025 ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 2025, 26, 27, 28, 29, 30, 31, 2031 2000வது வருஷமாக இருக்கும். எதில் இருந்துன்னா இயேசு கிறிஸ்து 31 AD மரித்தார் சிலுவையில அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்ப 2031ங்கிறது 2000th இயர் ஆஃப் இட் அப்படியும் சொல்லலாம் ஒரு வகையில. இல்லைன்னா 2032 எப்படி சொல்லலாம்னா 31 ADன்னு வச்சோம்னா 2000 இயர்ஸ் ஆஃப்டர் 31 AD, அதாவது 2001 இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஓசியா 6:2-3 என்ன சொல்லுதுன்னா 2 நாட்களுக்கு பின்பு நம்ம உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எடுப்புவார். அப்ப 2000 வருஷங்களுக்கு பின்பு அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு வரலாம். சரி, இப்ப நம்ம எதை டச் பேஸ் பண்ணிருக்கோம்னா 77ங்கிறத டச் பேஸ் பண்ணிருக்கோம். 1948ல இருந்து 77th இயர் 2025, அதாவது 77வது வருஷத்துல நம்ம இருக்கோம். ரெண்டாவது எதை டச் பேஸ் பண்ணிருக்கோம்னா 84 அப்படிங்கிற நம்பரை டச் பேஸ் பண்ணிருக்கோம். அதாவது இந்த ஆண்டு ஒரு வேலை உயிர்த்தல் நடந்தா 7 ஆண்டுகள் கழித்து, அப்ப உபத்திரவ காலம் 7 வருடங்கள் அப்படின்னா அது 84வது ஆண்டாக இருக்கும் 2032. இப்ப இந்த 84ங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பர், ஈடுபாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு நம்பர். அதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு ஸ்கிரிப்சர்ஸ்ல. அதை தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்ப 77 and 84 அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சரி, அப்ப 84 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 11s are 77, 7 12s are 84. அப்ப 12 and 7 கம்பைண்டா இருக்கு 84ல. 12ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் கோத்திரங்களை, புதிய ஏற்பாட்டுல சீஷர்களின் எண்ணிக்கை. அப்ப 12 கோத்திரங்கள், 12 சீஷர்கள். அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஒரு நிறைவை காண்பிக்கிறதுன்னு சொல்லலாம். 7 நமக்கு தெரிந்தபடி பரிபூர்ணம். அப்ப ரெண்டுத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு மீனிங் தான், பரிபூர்ணமான ஒரு நிறைவு என்று சொல்லலாம். 12 7s are 84 அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாத்திரமல்ல, இன்னொரு வகையில பார்க்கும் பொழுது 12ங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சபை, 7 என்பது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை பற்றி, அந்த 7 சபைகளும் சேர்ந்ததுதான் ஒரு சபை. இன்னொரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்றானதையும் 3 பொருட்கள் இருக்கும். என்றானது இடது புறத்தில் விளக்கு தண்டு, வலது புறத்தில் தேவ சமூகத்து அப்பம், அது மேஜை மேல தேவ சமூகத்து அப்பம் இருக்கும். அப்ப விளக்கு தண்டுல 7 கிளைகள் இருக்கும், 7 branches in the lampstand. ரைட் சைட்ல மேஜை மேல 12 அப்பங்கள் 6 6 வைக்கப்பட்டிருக்கும். அப்ப 12ம் பார்க்க முடியுது, 7ஐயும் பார்க்க முடியுது. ஆக பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் சபை, அது அந்த அப்பம் அதை ரெஃபர் பண்ணுது. விளக்கு தண்டில் இருக்க 7 பிரான்ச் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் சபை 7 சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆச்சரியமான விஷயங்கள் பாருங்க. இப்ப இந்த ரெண்டனுடைய மல்டிபிளிகேஷன் தான் 84. அப்ப 84 எங்கெல்லாம் வேதத்துல ஹிட்டனாக இருக்கிறது அதை பார்க்கலாம். சரி, இப்ப 12 7ஐயும் அப்படியே கன்காட்டினேட் பண்ணீங்கன்னா 1 to 7 ஜஸ்ட் ஜாயின் பண்றீங்க, மல்டிபிளிகேஷன்ல அடிஷன் இல்ல, ஜஸ்ட் 1 to 7 ஜாயின் பண்ணீங்கன்னா அதுதான் சாராளுடைய வயது. அடுத்தது அகாஸ்வேரு ராஜா, எஸ்தர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு 127 ஆண்டுகளை அகாஸ்வேரு
அரசாளுகிறார். அகாஸ்வேரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமா இருக்கிறார். புக் ஆஃப் எஸ்தர் பைபிள் ஸ்டடி இருக்கு நம்ம சேனல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அதுல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுல சாராளுடைய இந்த ஆயுசையும் இதை காண்பித்து இது எப்படி ஒரு புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக சாராள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமாகன்னு பேசியிருக்கோம். ஏன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல ஆகார் சாராள் என்று சொல்லி ஒரு கம்பேரிசன் பவுல் காமிச்சிருப்பார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க விருப்பம் உள்ளவர்கள் அதை பாருங்க. பைபிள் ஸ்டடி 98 99 அந்த ஒரு 98 ட்ரூத்னு நினைக்கிறேன். அந்த 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 ஃப்ரேம்ல வரும். சரி, ஓகே. அடுத்தது, இந்த இஸ்ரவேல் தேசமே யாரின் மூலமாக அந்த பெயர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா யாக்கோபின் மூலமாக அந்த பெயர் வந்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும். யாக்கோபை கர்த்தர், அதாவது யாக்கோபு மாமனார் வீட்டுல போயிட்டு இருந்துட்டு 20 வருஷம் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. அப்படி வரும் பொழுது ஏசாவை சந்திக்க பயந்து எல்லாரையும் ஒரு யாப்போக்கு அப்படிங்கிற ஆற்றுக்கு அக்கறைப்படுத்திட்டு இவர் மட்டும் தனித்திருக்கப்ப அங்க கர்த்தரோடு கூட அவர் போராடுகிறார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அப்ப தேவனோடும் மனிதனோடும்னா இயேசு கிறிஸ்து தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அவரோடு போராடி மேற்கொள்ளுகிறார், விடாமல் பற்றி கொள்ளுகிறார். என்னை ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போக விடேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப அந்த யாக்கோபுடைய பேரே அங்கதான் அவரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் தேசம் அப்படிங்கிறதே யாக்கோபின் மூலமாக தான் பேர் வந்தது. அப்ப இந்த யாக்கோபுக்கும் இந்த 77க்கும் சரி 84க்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப என்ன தொடர்பு அப்படின்னா அதை கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து தன்னுடைய மாமன் வீட்டிற்கு, அதாவது அவர்கள் இருந்த இடம் வந்துட்டு ஆரான், இங்க பதானராம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் மெசொபொத்தாமியால, அங்க புறப்படுறாரு. ஏன்னா ஏசாவை வஞ்சித்து அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டாரு. அப்புறம் நீ இந்த தேசத்துல பெண் எடுக்காம போய் உன் தாயினுடைய சகோதரனுடைய வீட்டுல பெண் கொள் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு, சரி ரெபேக்காலும் என்னுடைய சகோதரன் வீட்டுல போய் பெண் கொள்னு அனுப்பி விடுறாங்க. அப்படி போகும் பொழுது அவருக்கு வயது எவ்வளவுன்னா 77 வயது. இது வேதத்துல கொடுத்துருக்காது, ஆனா இதை கால்குலேட் பண்ண முடியும். எப்படின்னு சொல்றேன். இது டீட்டெயிலா பார்க்க இப்ப சமயம் இல்லை, இருந்தாலும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிடும். இதுல இருந்து இத பேக் ட்ராக் பண்ணி கால்குலேட் பண்ணணும். யோசேப்புடைய வயதை வைத்து ரிவர்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப யோசேப்பு 17 வயது ஆகும் பொழுது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆதியாகமம் 37ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கும். அப்பதான் அவருடைய சகோதரர்கள் விட்டு போடுறாங்க. 13 ஆண்டுகள் அவர் வந்துட்டு எகிப்துல இருக்காரு. அதாவது 3 ஆண்டுகள் இந்த போத்திபார் வீட்லயும் 10 ஆண்டுகள் சிறைச்சாலையில இருக்கார். கடைசியில அவர் பார்வோனுக்கு நேராக கொண்டு போகும் பொழுது அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்றதற்கு இது வேதத்துல இருக்கு. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது 30 வயதுள்ளவனா இருந்தான். அதற்கு பின்பு 80 வயது அரசாளுகிறார், 110 வயதுல மறிக்கிறார். அப்போ 30 வயதா இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 30 வயதுல 7 வருஷம் பஞ்சம் வரும். செழிப்பான வருஷங்கள் வரும் முதல்ல, அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அப்ப 37 வயசுல 30 + 7 37 வயசுல செழிப்பு வருஷங்கள் முடிந்திருக்கும். அடுத்து 2 வருஷம் கழிச்சு பஞ்ச காலம் ஆரம்பிச்சது. 2 வருஷம் கழிச்சுதான் யார் வர்றான்னா யோசேப்புடைய சகோதரர்கள் தானியம் வாங்க வராங்க. அந்த அந்த பீரியட் நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷ பீரியடு. அது முடியும் பொழுது, அதாவது யோசேப்புக்கு 39 வயது ஆகும் பொழுது யாக்கோபு எகிப்துக்கு வருகிறார். அதுதான், இதுதான் இந்த க்ளூ வச்சுதான் கண்டுபிடிக்கணும் பேக் ட்ராக் பண்ணி. அப்ப யாக்கோபுக்கு 130 வயது பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறப்ப. இதுவும் சொல்லி இருக்கு இது வேதத்திலே. யாக்கோபு 130 வயது உள்ளவனா இருந்தா 17 வருஷம் அவன் எகிப்துல இருந்து மறிக்கிறார். எகிப்திலேயே 147 வயசுல அவரை கானான் கொண்டாந்து அடக்கம் பண்றாங்க. சரி, 147 வயசுல. அப்ப 130 வயதுல யாக்கோபு எகிப்துக்கு போறார். அப்ப யோசேப்புக்கு வயது 39. அப்ப 130ல நீங்க 31 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 91 வரும். அப்ப யாக்கோபுக்கு 91 வயதாகும் பொழுது யோசேப்பு பிறக்கிறார். இதுதான் க்ளூ. இப்படிதான் ரிவர்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 130ல இருந்து யோசேப்புடைய 39 வயசை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏன்னா யாக்கோபுக்கு 139 வயதாகும் பொழுது யோசேப்புக்கு 39 வயது. நீங்க 130ல 39 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா
130 minus 39 gives 91. அப்ப யாக்கோபுக்கு 91 வயதாகும் பொழுது யோசேப்பு பிறக்கிறார். யோசேப்பு பிறந்த பிற்பாடுதான் யாக்கோபு லாபான்ட்ட போய் இனிமேல் நான் என் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 6 வருஷம் இருக்கிறார். மொத்தம் யாக்கோபு லாபான்ட்ட வேலை செய்தது 20 வருஷம். இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப ஆனா இப்ப 7 வருஷம் வேலை பார்த்துட்டார். அதாவது 14 வருஷம் வேலை பார்த்துட்டார் டோட்டல்ல. முதல்ல ராகேலுக்காக ஃபர்ஸ்ட் 7 வருஷம் வேலை பார்க்கறேன்னு சொன்னாரு. ஆனா 7 வருஷம் முடிஞ்சதையும் லாபான் அவரை வஞ்சித்து முதல்ல லேயாளை திருமணம் செய்து கொடுக்குறாரு. அப்ப யாக்கோபு கேட்கும் பொழுது மூத்தவள் இருக்க இளையவளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லாபான் சொல்லிடுறாரு. அதை அவர் முதல்ல சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி யாக்கோபு கிடைச்சிட்டாரு, இவர் தலையில என்ன பண்ணிடலாம், 2 பெண்களையும் கட்டி கொடுத்து வேலை ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு முதல்ல லேயாளை திருமணம் செய்து கொடுத்துறார். யாக்கோபு வந்துட்டு ராகேலுக்காக தானே நான் வேலை செய்தேன்னு கேட்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 நாள் இவளுடைய 7 நாளை நிறைவேற்றி அவளையும் உனக்கு மனைவியாக தருகிறேன், ஆனால் அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா லேயாளை திருமணம் செய்து 7 நாட்கள் கழித்து ராகேலையும் விவாகம் செய்து கொள்கிறார் யாக்கோபு. 7 days தான் அபார்ட். அதுக்கப்புறம் 7 வருஷம் வேலை பார்க்கிறார். அப்ப அதுக்கப்புறம் 7 வருஷம் வேலை பார்க்கும் பொழுது 7 வருஷத்திலேயே 4 மனைவிகள் மூலமாக 11 பிள்ளைகளும் பேரலா பிறக்கிறாங்க. அப்ப 7வது வருஷம் முடிவுல தான் யோசேப்பு பிறக்கிறார். அப்பதான் யாக்கோபு போய் என்ன கேட்கிறாருன்னா, இனி என் பிள்ளைகளுக்கு சம்பாத்தியம் செய்வது எப்பொழுது அப்படின்னு சொன்னதையும் அடுத்த 6 வருஷம் இருக்காரு. அப்ப முதல்ல 7 வருஷம் திருமணத்திற்கு முன்பாக, அப்ப 7 வருஷம் முடிஞ்சதையும் இருவரையும் திருமணம் செஞ்சிருக்காரு ஒரே வருஷத்துல, 7 நாட்கள் கேப்ல, 7 days அபார்ட். அதுக்கப்புறம் 7 வருஷம் வேலை பார்க்கிறார். ஸோ 14 years இன் டோட்டல். 14 years முடியும் பொழுது யோசேப்பு பிறக்கிறார். அப்புறம் போய் பிள்ளைகளுக்கு சம்பாதிப்ப எப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ஒரு 6 years வேலை பார்க்கிறார். அப்ப 20 years டோட்டலா இருக்கிறார். இந்த 20 வருஷம் உங்களுக்காக செய்கிட்டேன்னு பிற்பாடு ஒரு சாப்டர்ல லாபான்ட்ட சொல்றாரு. அப்ப யோசேப்பு பிறக்கும் பொழுது யாக்கோபுக்கு 91 வயசுனா அடுத்த 6 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. அப்ப 97 yearsல அவரு ரிட்டர்ன் ஆயிருக்கணும். ஜாக்கப் ரிட்டர்ன் அட் இஸ் 97th year from his father-in-law back to Canaan, back to Isaac and Rebekah. சரி, back to Esau. அப்ப 20 வருஷம் வேலை பார்த்தாருன்னா 97ல இருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்ப அவரு முதல்ல தகப்பனுடைய வீட்டிலிருந்து போகும் பொழுது 97 minus 20 77. அப்ப ராகேலையும் லேயாளையும் 77 ஏஜ் ஆகும் பொழுதுதான் மீட் பண்ணியிருக்கார். 2 பேரையும் 7 வருஷம் கழிச்சு, அதாவது 84th ஏஜ்ல அவர் திருமணம் செய்திருக்கிறார். அப்ப 77 84 இங்க வருகிறது. ஓகேவா? இது ஒரு பெரிய கால்குலேஷன். கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி நீங்க பொறுமையாக நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு ஸ்லைட்ல போட்டு பின்னாடி கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டிலேயே குரோனாலஜி, ஓல்ட் டெஸ்டமென்ட் குரோனாலஜின்னு ஒரு சீரீஸ் எடுப்பேன். எப்படியும் ஒரு 4-5 பார்ட்ஸ் வரும். அதுல இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, இப்பைக்கு நீங்க புரிச்சுக்கீங்க, யாக்கோபு அவருடைய மாமனை சந்தித்தது 77வது வயசுல, ராகேலையும் லேயாளையும் 77வது வயசுல சந்திக்கிறார். 77 7 வருடத்திற்கு பின்பாக, அதாவது 84th ஏஜ்ல அவர் திருமணம் செய்கிறார். இதை கூட நீங்க ஒரு வகையில ஆவிக்குரிய விதத்துல யோசிச்சு பார்க்கலாம். எப்படின்னா, யாக்கோபு தகப்பனை தாயை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது வழியில முதலாவதாக கர்த்தர் யாக்கோபு தரிசனமாகிறார். அப்போ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏணியினுடைய மேல் புறத்திலிருந்து கீழே வரைக்கும் இறங்குறவளாக ஏறுகிறவர்களாக மேல கர்த்தர் நிற்கிறார். அப்ப அந்த ஏறுதலும் இறங்குதலும் பாத்தீங்கன்னா அந்த ஏணியே யாருக்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏன்னா யோவான் 1 அதிகாரம் கடைசி வசனம், யோவான் சுவிசேஷம்ல 1 அதிகாரம் கடைசி வசனத்துல இயேசு சொல்றார், இது முதற்கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. அப்ப அந்த ஏணி மூலமாக நாம் மேலே ஏறி போவதை காண்பிக்கிறதுனா அப்ப அது கூட ஒரு உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணல, இருக்கலாம்.
அப்ப 7 வருடங்கள் கழித்து அவர் திருமணம் செய்கிறார்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யாக்கோபு தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். அப்ப 7 வருடம் கழித்து என்று சொன்னால் 7 வருட உபத்திரவத்துக்கு பின்புதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அறியப்படுவார். அதாவது 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷனுக்கு அப்புறம். ஏன்னா எசேக்கியேல்ல 7 வருடங்கள் அவர்கள் ஆயுதங்களை எரிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. சரி, ரைட், ஓகே. அப்ப இதுவும் ஒரு அனுமானம் தான். இட்ஸ் நாட் அ கிளைம். அகைன் இப்ப திரும்ப வரும் பொழுது பாருங்க, யாக்கோபு தேவனை முகமுகமாய் சந்திக்கிறார். அப்ப அதுதான் இந்த இன்சிடென்ட். அப்பதான் யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு சொல்லி பேர் வருது. அப்ப அந்த இடத்துலதான் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்திற்கு பெனியேல் என்று சொல்லி பேர் சொல்லுகிறார். அப்ப பெனியேல் என்றால் ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம் அல்லது தேவனுடைய சமூகம். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், தப்பி பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் சொல்றதா பார்க்க முடியுது. சரி, அந்த வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இல்ல, 33. 33 இல்ல, 32. ஆமா, 32ல 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்ப தேவனை முகமுகமாய் காணுதல், அதுதான் பெனியேல். ஏல்னா கர்த்தர், பெனி என்று சொன்னால் முகம், முகமுகமாய். அப்ப எதுக்காக இந்த பேரை இவ்வளவு சொல்றோம்னா, இது எப்ப நடக்குது, அதாவது இது எப்ப நடக்குதுங்கிறத விட யாக்கோபுக்கு தேவன் அறியப்படுகிறார் திரும்ப வருகிற பொழுது. அப்ப தேவன் இஸ்ரவேலுக்கு அறியப்படுவார். சரி, இப்ப இந்த பெனியேலை பற்றி நாம் ஏன் பேசுறோம்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். எங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பின் பொழுது அன்னாள் அங்க அவர் ஆலயத்திற்கு விருத்த சேதனம் பண்ண பேரு சுட்ட கூட்டு வர்றாங்க. அப்ப பெயரிட்ட பின்பு சிமியோன் என்று ஒருவர் வருகிறார். அவர் இயேசுவை கையில் வாங்கி ஏந்தி ஸ்தோத்தரித்து ஜெபித்து முடிக்கும் பொழுது அன்னாள் வந்து அங்க பேசுறாங்க. அந்த அன்னாளுடைய கோத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கு. கோத்திரம் இல்ல, ஆசாரிய கோத்திரத்துல ஆசேர் கோத்திரத்தாள் என்று சொல்லப்படும். லூக்காவுக்கு போலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம். சிமியோனுக்கு எடுத்து பாருங்க, 2 வசனம் தான் பாருங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அப்ப தீர்க்கதரிசி, இப்ப அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் நல்லா பாருங்க, 7 வருஷம் புருஷனுடன் வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். அப்ப 7 வருஷம், 7 என்ற எண் வருகிறது. அப்போ அடுத்தது ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை. அப்ப 84 வருது பாருங்க. 12 7s are 84 அகைன். இங்க 7ங்கிறதும் வந்துருச்சு. அப்ப அடுத்த கனெக்ஷன் என்னன்னா பானுவேல், பானுவேலின் குமாரத்தி. சானுவேல் அப்படிங்கிறதும் பெனியேல் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே வேர்டு தான். அப்ப பாருங்க, இட் இஸ் கனெக்டட். இப்ப பெனியேலும் 84 அப்படிங்கிற நம்பர் 7ம் கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் கணவன் மறிச்சிட்டார். ஆனா 84 வயது. அதற்கு பின்பு அவங்க திருமணம் செய்து கொள்ளாம அவங்க வாழ்றாங்க 84 வயது வரைக்கும். அவங்க தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அங்க புகழ்ந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப 784 அகைன். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 வருடங்களுக்கு 2 வசனங்களுக்கு பின்பு என்ன வரும்னா, அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை, இயேசுவுக்கு 12 வயது. அப்ப இந்த இடத்துல அன்னாள் விவாகமானது முதல் 7 வருஷம். அப்ப 12 வந்துருச்சு, 7 வந்துருச்சு பாருங்க லூக்குல. அப்ப நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணதே 12 into 7 84 ஆரம்பிச்சோம். ஸோ இட்ஸ் ஸ்பெஷல். 77 and 84 கனெக்டட் வித் ஜேக்கப், பெனியேல். ஓகே, அப்ப there is a connection between these things. ஓகே, அடுத்து மத்தேயு 14 நீங்க போய் பாருங்க. முதல்ல ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன், இது 4 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்ட ஒரே அற்புதம்.
என்னன்னா 12 baskets ஆஃப் ரிமைனிங். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறார். மீதியான துணிக்கையிலே 12 பாஸ்கெட்ல எடுக்கிறாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் மத்தேயுலையும் மார்க்லையும் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கும். இது என்னன்னா 7 அப்பமும் சில சிறு மீன்களும், அது 4000 பேரை போஷிக்கிறாரு. அதுல 7 கூடைகள் எடுக்கிறாங்க. அப்போ 12 கூடைகள் 7 கூடைகள். அப்ப 12 and 7 அகைன். அப்ப அந்த கூடைகள்ல எடுப்பது என்பது மீதம் உள்ளதை சேர்ப்பது. சேர்ப்பது அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம்னா எடுத்துக் கொள்ளப்படுதல், உயிர் தழுதல், அதிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுதல். நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப வேதத்தில் இருக்க காரியங்கள்லாம் ஒரு அடையாளமாக பார்க்கும் பொழுது அநேக ரெஃபரன்சஸ் இப்படி வருது. சரி, அடுத்து இன்னொரு ஆச்சரியமான ஒரு 84 அப்படிங்கிற நம்பருக்கு பார்க்கலாம் பாருங்க. சங்கீதங்கள் தான் வேதத்துல அதிகமான அதிகாரங்களே உடையது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 150 சாப்டர்ஸ். அடுத்து அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 66. அப்ப ஏசாயா வந்துட்டு முழு வேதத்துக்குமே ஒரு அடையாளமாக இருக்கிறது 66 அதிகாரங்களோடு. இப்போ அதுக்கு அடுத்து மிகப்பெரிய அதிகாரமாகிய 150க்கும் 66க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 84. புரியுதா உங்களுக்கு? 84 எப்படி ஹிடனாக பல இடங்கள்ல வந்திருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப 150 மைனஸ் 66 அது வந்துட்டு அகைன் 12 into 7. ஓகே. அப்ப சங்கீதத்துக்கு வந்துட்டு 12 இண்டிபெண்டன்ட், ஐ மீன் சங்கீதத்துல வந்துட்டு 84 சாப்டர்ஸ் than the second largest, which is 66 chapters. Yes, I am. Okay, 12 into 7 together again. இப்ப அந்த 66 சங்கீதம் 66, அதுக்கு அடுத்து 67ல இருந்து 150 வரைக்கும் 84 சாப்டர்ஸ். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு 67 சாப்டர். அந்த 67 சாப்டரை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு இந்த 7 விளக்கு தண்டுகளை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கும். எப்படி பிரதர் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. சங்கீதம் 67க்கு போவோம். லெட் மீ ஷோ தட் பியூட்டி. இந்த சங்கீதம் 67 பாத்தீங்கன்னா நம்முடைய, அதாவது லுத்தரன் திருச்சபையில இந்த முதலாவது வரக்கூடிய அந்த ஆராதனையில விசேஷமான நாட்களின் பொழுது அதை பாடுவார்கள். அதாவது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அதற்கு பதிலாக பராபரன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிறத பாடுவாங்க. இப்ப இந்த 67வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா சரியா 7 வசனங்கள் தான் இருக்கு. இந்த 7 வசனங்கள்ல முதல் வசனமும் கடைசி வசனமும் ஒரே தீமை சொல்லும். அதே போல 2வது வசனமும் 6வது வசனமும் 3வது வசனமும் 5வது வசனம், நடு வசனம் மட்டும் தனியாக நிற்கும். பாருங்க, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. இது வந்துட்டு பூமியை பத்தி பேசுது. God merciful unto us அப்படின்னு சொல்லி கடைசி வசனம் பாருங்க, தேவனங்களை ஆசீர்வதிப்பார், பூமி நிலைகள்லாம் அவருக்கு பயந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தையும் பூமியும் குறித்து பேசுகிறது. அடுத்தது 2வது வசனம் பாருங்க, அகைன் தேவரின் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்படி எடுத்துக்கலாம்னா பிளஸிங். இங்கிலீஷ்ல பாருங்க, கொஞ்சம் கிளியரா புரியும். God be merciful unto us and bless us. இது பாருங்க லாஸ்ட், God shall bless us. அப்ப both talk about blessing. அடுத்து செகண்ட் பாருங்க, that the way may be known upon the earth. அதே மாதிரி 6th பாருங்க, then shall the earth yield her increase. அப்ப ரெண்டுமே பூமியை பத்தி பேசுது. 3வது வசனம் பாருங்க, let people praise thee O God, let all the people praise thee. அதே வசனம் தான் திரும்பவும் 5வது வசனம், let the people praise thee O Lord, let all the people praise thee. அப்ப இப்ப விளக்கு தண்டை யோசிச்சு பாருங்க, முதல் 3 லேம்ப் ஸ்டாண்டோட ஃபர்ஸ்ட் 3 பிரான்ச்சஸ் ஒரு மாதிரி இருக்கும், லாஸ்ட் 3 பிரான்ச்சஸ் ஒரு மாதிரி இருக்கும், சென்டர் மட்டும் ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கும். அப்ப இது பாருங்க, தேவரீ ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் ஜாதிகளை நடத்தி, அது மட்டும் தனியாக. ஆகவே இந்த காரியம் வந்துட்டு வேற ஒருவர் இவைகளை கண்டுபிடித்து சொன்னது, அது அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது நானே கண்டுபிடித்தது அல்ல. சரி, ஓகே. இன்னும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் அவர் ஷேர் பண்ணாதான். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஓகே, நான் ஒரிஜினலாக எனக்கு வெளிப்படுத்தினேன்னு நான் சொல்லக்கூடாது. ஆகவே ஆனால் அதை தொகுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
சரி, இப்ப ஓகே, இந்த விஷயம் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 84 சாப்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப சங்கீதம் 84க்கு போங்க. சங்கீதம் 84க்கு போனீங்கன்னா அது தேவனுடைய வாசஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதை பொறுத்து. யூ கேன் கெட் தட் கனெக்ஷன். இப்ப சங்கீதம் 84க்கு போறேன். எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சீஷர்கள்ட்ட? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14 ஜான் 14. அப்ப இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் வந்துட்டு அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள். இன்னும் கீழே வந்து பாத்தீங்கன்னா 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூட வாசம் இருப்பேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். சரி, இப்ப இதுல 7வது வசனம் பாருங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவங்க எல்லாரும் சீயோன்ல தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் அப்படிங்கிறது ஒருவேளை அது உயிர்த்தெழுதல் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம். சரியா 7th verse. இந்த வருஷம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த வருஷத்து நியூ இயர் மெசேஜ்ல பேசியிருக்கோம். என்னன்னா பலத்தின் மேல் பலம், முதலாவதாக கிருபையின் மேல் கிருபை, அதான் கிருபை 5 × 5 25 சொல்லி பேசணும். அடுத்து பலத்தின் மேல் பலன் அடைந்து, அது இந்த வசனத்துல இருந்து. 3வது காரியம் மகிமையின் மேல் மகிமை, அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. கர்த்தருடைய மகிமை கண்ணார கண்டு என்று சொல்லி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசியில இந்த 3 தீமையை தான் வச்சு இந்த வருஷம் நியூ இயர் மெசேஜ் பேசியிருப்போம். ஆனா அது பேசும் பொழுது இந்த ஒரு கனெக்ஷன் அந்த டைம்ல எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அது வந்துட்டு சிங்க் ஆகுது. தட் ரிலேட்ஸ். ஆக ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, அப்ப அடுத்தது இன்னொரு கடைசியாக இந்த ஸ்லைட்ல இன்னொரு கனெக்ஷனை நம்ம பார்த்து முடிக்கலாம். என்னன்னா 2025 அண்ட் 2520. சரி, 2520னா என்ன அப்படின்னா நம்முடைய சேனல்லே பாத்தீங்கன்னா இதை பத்தி ஏற்கனவே ஒரு தனி பைபிள் பல்ஸே போட்டிருப்போம். என்னன்னா மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி அப்படிங்கிறது. பைபிள் பல்ஸ் நம்பர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30, 39, 40 அந்த இதுல இருக்கும் பைபிள் பல் நம்பர். செக் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, டேனியல் 5ல வந்துட்டு மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படின்னு சொல்லி அந்த கையுறுப்பு வந்து எழுதுகிறது. பெல்ஷாஷார் ஒரு பெரிய விருந்து செய்யும் பொழுது அங்க அந்த கையுறுப்பு வந்து எழுதுது. நான் டீட்டெயிலுக்குள்ள போல காலம் காரணமாக. உங்க தானியல் 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தானியல் வந்து அதற்கான விளக்கத்தை சொல்லி என்னன்னா மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் அப்படிங்கிறதான் எழுத்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு முடிவு உண்டாக்கினார், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், உன் ராஜ்யம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். மெனே மெனேனா தேவன் உன் ராஜ்யத்திற்கு மட்டிட்டு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல்னா அதாவது நீ எடை போட்டப்பட்டு நிறுக்கப்பட்டு குறையுள்ளவனாய் காணப்பட்டாய். உப்பாசின்ங்கிறது பெரேஸுக்கும் மேதியருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. நம்ம தனியா அதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா அந்த இதுல சொன்னதான் ரிப்பீட் பண்றேன். இதுல மெனே அப்படிங்கிறது என்னன்னா மினா அப்படிங்கிற ஒரு பாபிலோனிய எடை போடுகிற ஒரு காரியம். அப்ப பாபிலோன்ல எடைகள் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிலோ யூஸ் பண்ற மாதிரி 1 கிலோ 2 கிலோ அரை கிலோ அது யூஸ் பண்ற மாதிரி 500 கிராம் 250 கிராம்ஸ் இதுக்கெல்லாம் எடைகள் இருக்குல்ல. அப்போ 1 kg அதுக்கு எடைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி மெனே அப்படிங்கிறது 50 ஷெக்கேல்ஸ் அப்படிங்கிற ஒரு எடை அளவு. அதான் தேவன் வந்துட்டு உன்னை நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அப்ப எடை போட்டு பார்க்கிறார். ஒரு எடை அளவே அங்க சொல்றார். ஏன் எடை அளவு சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இருக்கிற சீக்ரெட். இது டீட்டெயிலா அதுல இருக்கும். அந்த பைபிள் பல் பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் புரியும். இப்ப வேகமா சொல்லிட்டு போறேன். டெக்கேல் அப்படிங்கிறதுனா ஷெக்கேலுக்கு ஒரு வேற வேற ஒரு பேர். டெக்கேல் அண்ட் ஷெக்கேல் என்னன்னா அது ஹாஃப் மெனி. அதாவது மெனிங்கிற ஒரு இது 50 ஷெக்கேல். அப்ப டெக்கேல் அப்படிங்கிறது ஒரு ஷேக்கல் அல்லது அது 25 ஷேக்கலாக அது கன்சிடர் ஆகுது. இல்ல மன்னிக்கணும், இது வந்துட்டு டெக்கேல்ங்கிறது ஒரு ஷேக்கல், பெரேஸ்ங்கிறது 25 ஷேக்கல். அப்ப மெனேனா 50 ஷேக்கல், டெக்கேல்னா ஒரு ஷேக்கல், பெரேஸ்னா 25 ஷேக்கல்.
அப்ப மேனே மேனேன்னு 2 தடவை சொல்லப்பட்டிருக்குன்னா அதை 50 + 15 ஆட் பண்ணிக்கணும். மேனே மேனே தெக்கேல் பெரேஸ் அப்படிங்கிறது. அப்ப 50, இன்னொரு வாட்டி மெனேங்கிறதுக்கு இன்னொரு 50, தெக்கேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷேக்கல், பெரேஸ் அப்படிங்கிறது 25 ஷேக்கல் ஆட் பண்ணீங்கன்னா 126 வரும். இப்ப இந்த 126 ஷெக்கல்ஸ் அப்படிங்கிறது நம்ம 127 பத்தி ஏற்கனவே பார்த்தோம். 127 அதுக்கு பதிலாக இப்போ இந்த ஷெக்கேல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வசனங்களையும் நீங்க பாருங்க. யாத்திராகமம் 30:13, லேவியராகமம் 27:25, என்னாகமம் 3:47, 18:16, இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு இதை பார்க்கலாம். என்னாகமம் யாத்திராகமம் 30:13 பார்ப்போம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் இதுலதான் முதல் முறையா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே 13வது வசனம். எண்ணப்படும் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து ஷேக்கல் கணக்கின்படி அரை ஷேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு ஷேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை ஷேக்கல். அப்போ ஒரு ஷேக்கல்னா அது 20 கேராங்கிற ஒரு சின்ன அளவு யூனிட். 20 ஜேராஸ். அப்ப ஜேராஸ்ங்கிறது ஒரு கிராம் மாதிரி நினைச்சுக்கலாம். ஷேக்கல்ங்கிறது ஒரு கிலோ மாதிரி நினைச்சீங்கன்னா ஒரு ஷேக்கல்ங்கிறது 20 ஜேராஸ். அப்ப இந்த இடத்துல 126 ஷெக்கல்ஸ். அதை வந்துட்டு நீங்க என்ன இந்த எல்லா வசனங்கள் பாத்தீங்கன்னாலும் இது 4 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஷேக்கல் என்பது 20 ஜேரான். அப்ப இந்த ஜேரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 126 × 20 பாத்தீங்கன்னா 2520. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 2520 என்பது வருகிறது. அப்ப 2520 என்பது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு யூனிட் ஆஃப் வெயிட்டை வந்துட்டு நீங்க 1 இயர் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். அல்லது மன்னிக்கவும், இது ஒரு யூனிட் ஆஃப் வெயிட் வந்துட்டு கேன் பி கால்குலேட்டட் அஸ். இப்ப இந்த வருடங்களை எடைகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2520 இயர்ஸ் இல்லை, இது 2520 டேஸ் அப்படின்னு இருக்கு. 2520 டேஸ் அப்படின்னா அது என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்துட்டு 2520 நாட்கள் என்பது வேற ஒன்றும் இல்லை, 7 வருஷங்கள் தான். சரி, இன்னொரு ஆதாரம் என்னன்னா, என்னாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள்லையும், இதுதான் வேதத்துல அதிக வசனங்கள் இருக்கிற அதிகாரம் சங்கீதம் 119. அதற்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது என்னாகமம் 7. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 89 வசனங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்தான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 80 வசனம்னு நினைக்கிறேன். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏன் 89 வசனங்கள் இதுல இருக்குன்னா, 12 கோத்திரத்துல இருக்கிறவங்களும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருவாங்க. 12 கோத்திரத்திலும் இருக்கிற பிரபுக்கள் இவங்க எல்லாருமே ஒரே காணிக்கையை ரிப்பீட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா முதல்ல யூதா கோத்திரத்தானாகிய அமினதாபின் குமாரன் நகசோன், அவர் என்ன காணிக்கை செலுத்துறாரு பாருங்க. எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் இருந்தும் பரிசுத்தலத்து ஷேக்கல் கணக்காக 130 ஷேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளம், 130 ஷேக்கல், 70 ஷேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கலம் ஆகியவை ரெண்டும், தூபவர்க்கம் நிறைந்த 10 ஷேக்கல் நிறைவுள்ள பொன்னால் செய்த ஒரு தூபக்கரண்டி, அப்புறமா காளை ஆட்டுக்கடை போயிடாரு. ஆனா இதுல வெயிட் மட்டும் பாருங்க எவ்வளவு வருது. 130, அடுத்தது 70, அடுத்தது 10, இங்க 10, இங்க 70, கண்ட்ரோல் சரியா இல்ல, இங்க 70, இங்க 130. அப்ப 130, 70 and 10 ஆட் பண்ணுங்க. 130, 70, 10. 130 + 70 200, 200 + 10 210. இப்ப அடுத்த கோத்திரத்துக்கு போங்க. அவர் என்ன பண்ணிருப்பாரு, 130 ஷேக்கல் நிறைவுள்ள வெள்ளித்தலம், 70 ஷேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளித்தலம், 10 ஷேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த தூபகரண்டி. 12 பேரும் 12 கோத்திரத்துல இருக்கவங்களும் இதே தான் செலுத்திருப்பாங்க. அப்ப அதை எடுத்து பாத்தீங்கன்னா 130 + 70 + 10 210. இப்ப 12 கோத்திரம் இதே செலுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம், மொத்தம் பாருங்க 210 × 12, இதுவும் என்ன வரும் 2520 ஷெக்கல்ஸ் தான். அப்ப ஏன் இங்கேயும் 2520 ஷெக்கல்ஸ்? அப்ப 2520 யூனிட்ஸ் ஆஃப் வெயிட் ரெப்ரசன்ஸ் 2520 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே 2520 டேஸ்ன்னு வரணும். நவ் 2520 அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்னா 360 × 7. அப்ப வேதத்துல வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் வேதாகம கணக்கின்படி.
இது எங்க பாக்குறோம்னா நோவாவுடைய காலத்துல ஃப்ளட். இது பல தடவை சொல்லியிருக்கேன், அதனால ரிப்பீட் பண்ணல. அப்ப 150 நாட்கள் 5 மாதங்கள்னு இருக்கும். டிவைட் பண்ணீங்கன்னா 30 days வரும். ஸோ இங்க 360 into 7. அப்ப 360 days ஒரு வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா 12 into 30 360. 360 into 7 2520 days. அப்ப 7 வருடங்களை தான் இந்த 2520 அப்படிங்கிறது குறிக்கிறது. மன்னிக்கவும், இந்த இடத்துலயும் கரெக்ஷன். இது டேஸ் இருக்கணும், இதுவும் டேஸ் இருக்கணும். 2520 days. சரி, இப்ப அதை எப்படி மாத்தி எழுதலாம்னா 12 months into 30 days into 7 years. இப்ப இதுல 12 months 30 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 84 வரும். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 12 into 7 84 into 30 is 2520. So we got 84 in this 2520. அப்ப இந்த டாபிக்கோட தலைப்பு பாருங்க, 2025 and 2520 என்ன தொடர்பு? என்ன தொடர்புன்னா இந்த 2025 மாத்தி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 2520. அதாவது 5 இங்கே கொண்டாந்து 0 கடைசியா கொண்டு போட்டீங்கன்னா 2520. இட்ஸ் அன் அனாகிராம். இந்த டிஜிட்ஸ் 205 இந்த 3 டிஜிட்டும் மாத்தி அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் இந்த 2 வருடம். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இன்னொரு ஃபைனலான ஆச்சரியத்தோட முடிக்கிறேன். என்னன்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு பெயருக்கான ஒரு கூட்டுத்தொகை. இது கிரீக் கிமாட்ரியால ஈசோஸ்ன்னு வரும். இந்த ஜீசஸ்ங்கிற இடம், அந்த ஈசோஸ் உடைய கூட்டுத்தொகை 8888. கிரைஸ்டோட கூட்டுத்தொகை 1480. 480 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 2368. 1480 பிளஸ் 888 ஈக்குவல் டு 2368. இப்ப 2368ல இருந்து 2025 சப்ட்ராக்ட் பண்ணுங்க இந்த வருஷத்து நம்பரை, யூ கெட் 343. 343ங்கிறது நத்திங் பட் 7 into 7 into 7, அதாவது 777. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமான நம்பர் காம்பினேஷன்ஸ். அப்ப இந்த வருடத்தோடும் ஒத்து போகிறது. ஆனா இதை விட அதிகமாக 2023ல நம்ம பார்த்தோம். ஆனா ஸ்டில் 2023ல உயிர்த்தெழுதல் நடக்கல. அதை போலவே இந்த ஆண்டும் அநேக விசேஷங்கள் இது போல இருந்தாலும் உயிர்த்தெழுதல் கட்டாயமா நடக்குமா அப்படின்னா நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இது போன்ற ஆச்சரியங்களான ஒரு வேதாகமத்துல ஆழங்கள், அந்த சிங்க்ரனைசேஷன் ஒரு மறைபொருளாக இருக்கிறது, அதை வெளிப்படுத்துகிறோம். அப்ப இது எதை காண்பிக்கிறது என்றால் இந்த ஆண்டு உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கல, ஆனா நம்ம எல்லாம் முடிவு காலங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்ப இன்னும் அதிகமாக நாம் கர்த்தரை சேர வேண்டிய நேரம். எல்லாத்துக்கு மேல இந்த இடத்துல நீங்க 2025 அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பைபிள் பேர்ல் 45th பைபிள் பேர்ல். இப்போ 45 into 45 நீங்க போட்டீங்கன்னா ஈக்குவல் டு 2025. அமேசிங் கோயின்சிடன்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஆவியானவரை இது போல கொண்டு வந்து லிங்க் பண்ணலாம். போன ஒரு பைபிள் பேர்ல் 43ல நம்ம பார்த்தது 45 into 45 2025 plus 24 into 24 670, 26 into 26 676. அதாவது 45 என்பது நாட் ஓன்லி திஸ் பைபிள் பேர்ல் நம்பர், ஆனால் எபிரேய பதத்துல ஆதாம் என்பதனுடைய கூட்டுத்தொகை 45. அப்ப முதல் ஆதாம் பாவம் செய்தார் 45 இன்டு இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்டு 45 அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்தார். அப்போ 45 into 45 2025. ஆக இது மாத்திரமல்ல, இன்னும் அந்த ஆசரிப்பு கூடாரத்த அமைப்புலையும் இது போன்ற 1-2 அடையாளங்கள் இருக்கின்றன. இன்னும் எப்படி மத்தேயுல 14-15 அந்த 5 அப்பம் 2 மீன் அதை கோஷிச்ச பாத்தீங்கன்னா முதல்ல 5000 பேர் சாப்பிட்டாங்க, அடுத்து 4000 பேர். அப்ப அதுலயும் 4-5 வருகிறது. சரி, இது போல ஆசரிப்பு கூடாரத்திலையும் ஒரு சின்ன ஒரு ஹிடன் டிசைன் இருக்கு. அதை இதுல கொடுக்க முடியல, மேபி அது ஒரு சின்ன ஒரு வீடியோவாக அடுத்து தனியாக கொடுக்குறேன். இப்பயும் இதுவும் உங்களுக்கு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதற்கு அடுத்து நம்ம ஒரு வீடியோ மெசேஜ் பதிவு பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்பொழுதும் இந்த நாள் என்றுன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி. இது ஏப்ரல் 13ஆம் தேதி ஒருவேளை இந்த ஆண்டுல வந்துட்டு குருத்தோலை ஞாயிறை நம்ம நினைவு கூறுறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனி
கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளாக ஒரு வெற்றி பவனி வருகிறது. ஓசன்னா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அழைத்த ஒரு நாளை கூட நம்ம நினைவு கூற போகிறோம். ஏப்ரல் 13. ஆக வரப்போகிற இந்த வாரத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததை கூட நினைவு கூறுகிற ஒரு வாரம். அதுல நிச்சயமாக ஒரு ஒரு வீடியோ மெசேஜ் நான் பதிவிட முயற்சி செய்கிறேன். எப்பொழுதும் பொறுமையாக இந்த வீடியோவை இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.